கிச்சடி செய்யலாம். கடாய் வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க, கடுகு போடுங்க, பொரிட்டணும், வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை போடுங்க. தக்காளி வதங்கின உடனே கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதையெல்லாம் போட்டு வதக்கிங்க. வதக்கின்னு ரவையை ஒரு வறுத்து வாரி வச்சுக்கோங்க. 100 ரவை 100 சேமியா போடுங்க. இது வதங்கினோடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கின்னு அதுக்கு தேவையான தண்ணி 1.5 சொம்பு, அதாவது 600 மில்லி தண்ணி வைங்க. தண்ணி வச்சு கொதிக்கிட்டோன்னு சேமியாவை கொட்டுங்க. அது ஒரு வேக்காடு வேவட்டன்னுட்டு ரவையை எடுத்து கொட்டி ரெண்டுத்தையும் ஒன்றா கிண்டுங்க. பட்டை, மசாலா, இந்த ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு வறுத்து அதில் கொட்டிக்குங்க. கொட்டிக்கின்னு முந்திரி பருப்பு ஒரு 4 அதையும் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அதையும் போட்டு ஒரு கிண்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கி